பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் பயபக்திக்குரியவர். அதனால் நாம் அவரை பயபக்தியோடு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். மாம்சப்படி அல்ல, தெய்வ பயத்தோடு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதாவது ஒபீடியன்ஸ் பை காட்லி ஃபியர், கீழ்ப்படிதல் எல்லாமே தேவ பயத்தோடு நம்ம பூர்ணப்படுத்த கடவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய வருகை மிகவும் சமயமா இருப்பதனால் வசனம் என்ன சொல்லுது? அசைவில்லாத ராஜ்யத்தை பெற போகிறோம். அப்படி ராஜ்யம் வரப்போகிறது. அவர் இந்த பூமியிலே அரசாள போகிறார். எத்தனை வருஷம்? 1000 வருஷம் அரசாள போகிறார். சோ இந்த ராஜ்யம் அசைக்கப்படாத நிலையான நிரந்தரமான ஒரு ஆட்சியாக இருக்க போறது, அரசாங்கமா இருக்கும்போது அதுதான் தேவனுடைய ஆட்சி. அவர் ராஜாவாக அரசாள போகிறார். சோ அசைவில்லாத இந்த ராஜ்யத்தை பெறப்போவர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டுமா? பயத்தோடும் பக்தியோடும் நாம் தேவனுக்கு பிரியமா என்ன பண்ணோமா? ஆராதனை செய்யும்படி அந்த கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று வசனம் கூறுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். பயம் என்றால் என்ன? மாம்சத்தில் பயத்தை பத்தி கர்த்தர் கூறவில்லை. அப்போ அந்த பயம் என்றால் என்ன? எப்படிப்பட்ட பயம் பக்தி நமக்கு இருக்க வேண்டும் என்று இன்று நாம் வசனம் நிமித்தமாக ஆராய்ந்து பார்ப்போம். வாசிக்கலாம். முதல் வசனம் எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமேன். ஆமீன். அசைவில்லாத ராஜ்யம். எது அசைவில்லாத ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம் தான் அசைவில்லாத ராஜ்யம். இன்றைக்கு நாம பார்க்கிற அத்தனை ராஜ்யங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த 3ஆம் உலக போர்ல எல்லா ராஜ்யமும் கவுக்கப்பட்டு போகும். ஏன்னா வேத வாக்கியம் நிறைவேறி முடிகிற காலகட்டம். இன்னும் 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்பாக ஒரு பெரிய மகா யுத்தம் நடக்க போகிறது. இன்னைக்கு இருக்கிற இந்த ராஜ்யங்கள் எல்லாம் கவுக்கப்பட்டு போகும். ஆனா அசையாத ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். யோவான் ஸ்நானகன் எச்சரித்தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று. சமீபம் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறி அந்த காலகட்டத்தில் நாம் முடிவில் நாம் எல்லாருமே இருக்கிறோம். இது கடைசி தலைமுறையா இருக்க போகுது. 6000 வருஷ காலகட்டம் முடிவில் இருக்கிறோம். அப்போ இந்த அசைவில்லாத ராஜ்யம் வரப்போகிறது. இந்த 3ஆம் உலக போருக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 1000 வருஷம் அரசாள போகிறார். அப்போ இந்த ராஜ்யம் நாம் பெற வேண்டும். ஏன்னா நம்முடைய குறிக்கோளே இது, நம்முடைய இலக்கே தேவனுடைய ராஜ்யம். அப்போ அந்த ராஜ்யத்தை பெற போகிற நாம் எப்படி இருக்க வேண்டுமா? பயத்தோடும் பக்தியோடும். பயம் மாத்திரம் அல்ல, பயத்தோடும் பக்தியோடும் என்ன பண்ணமா? தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம். எப்படிப்பட்ட பயம் இருக்க வேண்டும்? தெய்வ பயத்தோடு நாம் கிருபை பற்றி கொண்டிருக்க வேண்டும், மாம்ச பயம் அல்ல. அப்ப நாம கர்த்தருக்கு எப்படி பயப்பட வேண்டும்? அந்த வசனம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இப்போ பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. சோ அந்த பயத்தோடு பக்தியோடு செய்கிற அந்த பிரியமான ஆராதனை என்றால் என்ன? இன்னைக்கு உலகத்துல இயேசுவை அறிந்திருக்க என்று சொல்லுகிற கூட்டம் அதிகமா இருந்தாலும் கூட உண்மையான ஆராதனை என்ன என்றால் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனா வசனப்படி புதிய ஏற்படல ஆராதனை என்பது என்ன என்பது நமக்கு நல்லாவே ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 12:1-2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமீன். ஆமீன். புத்தியுள்ள ஆராதனை ஆண்டவர் சொல்றாரு. சோ எது புத்தி உள்ள ஆராதனை? நம்ம சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப நம்ம இதுக்கு முன்பாக நாம எப்படி இருந்தோம்? நம்முடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, நம்ம உதடுகளினால் போய் பேசியிருக்க கூடும், இல்ல தகாத காரியங்கள் செய்திருக்க கூடும், தகாதங்களை சிந்தித்திருக்க முடியும். ஆனா இன்று நாம் புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும். அப்ப நம்முடைய சரீரங்களை, என் நாவு கெட்ட வார்த்தை பேசினது, என் கண்கள் தகாததை பார்த்தது, என் காதுகள் தவறானகளை கேட்டது. ஆனால் இன்று
நம்முடைய அவயங்களை என்ன பண்ணோமா ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம சரீரத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட அவயங்கள் பாவம் செய்ய முடியும். ஆனா இவைகளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அப்போ இப்படிப்பட்ட ஆராதனை செய்ய வேண்டும். அதான் முந்தின வசனம் வாஸ்தவம் இல்லையா? அதாவது பயத்தோடும் பக்தியோடும் என்ன பண்ணுமா தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். அவருக்கு பிரியமான ஆராதனை செய்யும். இதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. வெறும் பாடல் மாற்றம் பாடுவது ஆராதனை அல்ல. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற சபைகள்ல ஆராதனை என்பது வெறும் பாடலை பாடி நடனம் ஆடுவது ஆராதனை என்று கூறுகிறார்கள். அது தவறு. ஆனா உண்மையான ஆராதனை என்றால் பாடல் பாட தவறு அல்ல. கர்த்தரை துதித்து பாடலாம், நல்லது. ஆனா வெறும் பாடல் மட்டுமே பாடுவது ஆராதனை என்று கூறுகிறது தவறு. ஏன்னா ஆராதனை என்றால் பலியும் இருக்க வேண்டும். பலியோடு இருந்தால்தான் ஆராதனை செய்ய முடியும். பழைய ஏற்பாட்டு பலி இருந்தது, ஆனா எல்லாமே லிட்டரலா இருந்தது. ஆனா இன்னைக்கு பலி செலுத்தவில்லை, அவசியமும் இல்லை. அப்ப நம்ம சரீரங்களை ஜீவபலி ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அப்ப இப்படிப்பட்ட ஆராதனை செய்யும்படி நம்ம எப்படி இருக்குமா பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். இதுதான் பிரியமான ஆராதனை. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் கவனிக்கும் போது 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஒத்து போக கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, ஒத்து நடக்கக்கூடாது. எதுக்கு? இந்த பிரபஞ்சத்தோடு நாம் ஒத்து போக கூடாது. ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு நன்மையும் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிய வேண்டும். அந்த பகுத்தறிகிற ஞானம் நமக்கு தேவை. அவர் சித்தம் என்ன, எது நன்மை, தேவனுக்கு பிரியமான பரிபூர்ண சித்தம் என்னதென்று நாம் பகுத்தறிய வேண்டும். பகுத்தறிந்து நம்முடைய மனம் புதிதானினால் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எல்லோரும் ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுது நாம் மறுரூபமாக்கப்பட போகிறோம். சோ அந்த நாளுக்கு தான் நாம் எல்லாருமே காத்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய இலக்கு. சோ நம்முடைய இலக்கே தேவனுடைய ராஜ்யம். சோ அப்படிப்பட்ட ராஜ்யத்தை பெறப்போகிற நாம இந்த புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும். அதே போல பயத்தோடும் பக்தியோடும். இது மாம்சப்படி பயம் அல்ல, ஆவில தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து பயத்தோடும் பக்தியோடும் நாம் ஆராதனை செய்ய வேண்டும். இதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. இதுதான் உண்மையான பக்தி. இதுதான் உண்மையான தேவனுக்கு பயப்படுற பயம். ஆனா உண்மையிலே வசனம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 1:7 வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எது ஆரம்பம்? எது உண்மையான கர்த்தருக்கு பயப்படுற பயம்? அதாவது வசனத்தை கேட்கிறோம், இது கர்த்தர் என்னோட பேசுகிறார், நான் இத்தனை நாள் அறியாம இருந்தேன், நான் தவறு செய்து கொண்டிருந்தேன், கெட்ட வார்த்தை பேசிக் கொண்டிருந்தேன், தகாதகளை பேசிக் கொண்டிருந்தேன், தகாதகளை பார்த்து கொண்டிருந்தேன், என் கால்கள் தவறான இடத்துக்கு போய் கொண்டிருந்தது. ஆனா இன்று வசனத்தை கேட்கிறேன், அதனால் நான் மாற வேண்டும், நான் பாவத்தில் இருக்கிறேன் என்று ஒரு தேவ பயம் நம் உள்ளத்தில் வந்தால் நாம் மாற முடியும். அப்போ இதுதான் ஞானத்தின் ஆரம்பம். ஆனா மூடர் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் ஞானத்தையும் போதகத்தையும் கர்த்தருடைய ஞானத்தை என்ன பண்ணுவாங்க? அசட்டை பண்ணுவார்கள், மறுதளிப்பார்கள் அவர்கள். அப்போ உண்மையான கர்த்தருடைய பிள்ளை எப்படிப்பட்டனா இருப்பான்? அவன் தான் உண்மையான கர்த்தருக்கு பயப்படுவான், வசனக்கு நடுங்குவான். அவன் என் வசனத்துக்கு நடுங்குறனே நான் நோக்கி பார்ப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? அப்போ உண்மையான கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம் உள்ளத்தில் இருந்தால் மட்டுமே கர்த்தருக்கு பிரியமா நாம் நடக்க முடியும். சோ கர்த்தருக்கு பிரியமா நடந்த தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதிய ஏற்பாட்டுல ஒரு சாட்சியை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2. இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். ஆமேன். 100க்கு அதிபதியான அந்த கொர்நேலியு என்னப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா பாருங்க. அவன் செசரியா பட்டணம் என்ற ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்துல அவன் தேவபக்தி உள்ளவனும், அவன் எப்படிப்பட்டவனா? தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும், நல்ல கவனிங்க, தேவபக்தி உள்ளவன் மாத்திரமல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் குடும்பத்தோட தேவனுக்கு பயந்தவனா இருந்து. அப்போ தேவ பயம் என்பது மாம்சப்படி அல்ல, கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறவன், வசனக்கு நடுங்கிறவன் தான் உண்மையான தேவ பக்தி உள்ள மனுஷனா இருப்பான். அப்ப அப்படிப்பட்ட மனுஷன் தான் இந்த கொர்நேலியு என்னப்பட்ட மனுஷன்.
அவன் தான் மாத்திரமல்ல, தன் குடும்பத்தான் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்த மனுஷனா இருந்தார்கள். அப்ப குடும்பமே தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு குடும்பமா இருந்தது. அது மாத்திரமா ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷனா இவன் தான் உண்மையான தேவ மனுஷன், தேவனுக்கு பயப்படுற மனுஷனா இருந்தான். அப்போ இதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். நான் மாத்திரமல்ல, நானும் என் மனைவி பிள்ளைகளும் சேர்ந்து குடும்பமாக, சாட்சியுள்ள குடும்பமாக நாங்கள் மாறி பயபக்தியோடு கர்த்தருக்கு பிரியமான செய்ய வேண்டும். இது கர்த்தருக்கு பிரியமான காரியம். அப்போ வசனம் கேட்கிற நான் மாத்திரமல்ல, என் குடும்பமும் அதுல ரட்சிப்புக்குள்ள அந்த பாதை நடக்க வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டு நடத்துவது நம்முடைய கடமை. ஏன்னா இயேசுவின் வருகை சமீபம் என்று அறிந்திருக்கிறதுனால நாம் அதிகமாக நம்ம குடும்பத்தை அந்த பாதை நடத்துவது நம்முடைய கடமை. அப்போ இந்த கொர்நேலியு என்னப்பட்ட மனுஷன் தான் மாத்திரமல்ல தன் குடும்பத்தையே பயத்தோட கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொள்கிற குடும்பமா நடத்தி கொண்டு வந்தான். அவன் சாட்சி பெற்றவனா இருந்தான். எப்போதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுகிற மனுஷனா இருந்தான். அப்போ இதுதான் உண்மையான தேவனுக்கு பயப்படுற பயம். அப்போ தேவனுக்கு சாட்சி கொடுக்கிறான். தன் குடும்பம் முழுசும் பயபக்தியோடு தேவனுக்கு பிரியமான ஆறுதல் செய்கிற ஒரு குடும்பமா இருந்தது. ஏன்னா இந்த அன்புன்னு சொல்லும் போது அதுல பயம் இருக்க போறதில்ல. சோ அன்பு இருந்தா அதுல பயம் இருக்காது. ஆனா மாம்ச அன்பு இருந்தால் கண்டிப்பா பயம் இருக்கும். மாம்ச அன்பு இருந்தால் பயம் இருக்கும். ஆனா தேவ அன்பு நம்ம உள்ளத்துல இருந்தால் நமக்குள்ள பயம் இருக்காது. வசனம் என்ன சொல்லுது பார்க்கலாம். 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஆமென். அன்பிலே பயம் இல்லை, தேவ அன்புல பயமே இல்லை. சோ தேவனுடைய அன்பு நம்ம உள்ளத்துல இருந்தால் நமக்கு பயம் இல்லை. மாம்ச பயம் ஒருபோதும் இருக்காது. ஏன் சிலருக்குள்ள மாம்ச பயம் இருக்கிறது? எதிர்காலத்தை குறித்து பயம், எதற்கு கண்டாலும் பயம் ஒன்று உள்ளத்தில் எப்போதும் பயந்து கொண்டு இருக்கிற பயம் உள்ளத்தோடு இருக்கும்போது இவர்கள் மாம்சம் நடக்கிறவர்களா இருப்பார்கள். ஏன்னா மாம்ச சிந்தை மரணம் என்று வசனம் எச்சரிக்கிறது. ஒருபோதும் நம் மாம்ச பயம் இருக்கக்கூடாது. நம் உள்ளத்துல தேவ அன்பு இருந்தா, ஏன்னா அன்பிலே பயம் இல்லை, அப்படிப்பட்ட அன்பு பூர்ணம் அடைந்திருந்தால், பூர்ண அன்பு என்ன பண்ணுமா? பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ ஒரு காலத்துல நமக்குள்ள பயம் இருந்தது. ஆனா பூர்ணப்பட்ட பின்பு அன்பிலே, தேவ அன்பிலே அந்த பயம் வெளியே நீங்கி போயிற்று. இன்னும் பயம் இல்லை. நமக்கு தேவ பயம் மட்டும்தான் உள்ளது. மாம்ச பயம் ஒருபோதும் இல்லை என்பதுதான் வேதத்தின்படி சரி. ஏன்னா பயமானது எப்படிப்பட்டதா? அது வேதனை உள்ளது. பயம் இருந்தா கூட வேதனையும் இருக்கும். எப்படிப்பட்ட பயம்? மாம்ச பயம் இருந்தா கண்டிப்பா வேதனையும் இருக்கும் கூட. ஆனா பயப்படுகிற அன்பிலே பூர்ணப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். அப்ப எப்பவுமே அவனுக்கு மாம்சத்துல பயம் இருக்குதா? எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கிறதா? இல்ல நாளை என்ன நடக்குமோ என்ற அச்சம் இருக்கிறதா? இது இருந்தால் அவனுக்குள்ள மாம்ச பயம் இருக்கிறது. ஆனா எதை குறித்தும் கவலைப்படாமல் இயேசு கிறிஸ்துவை நம்பி பயபக்தியோடு நடக்கிற மனுஷன் தான் உண்மையான அன்பிலே பூர்ணப்பட்ட மனுஷனா இருப்பான். நீதிமொழிகள் 29:25 வாசிப்போம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆமென். எந்த பயம் இருக்கக்கூடாதான்? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஒரு மனுஷனை கண்டு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட பயம் இருந்தாலும் வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், ஆனா கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்ப நாம எல்லாரும் கர்த்தரை நம்பி இருக்கிறோமா? நமக்கு அன்பு இருக்கிறதா? அப்ப நம்ம அன்பில பூர்ணப்பட்டிருக்கிறோமா? அப்ப நமக்கு மாம்ச பயம் ஒருபோதும் இல்லை. தப்பு செய்திருந்தா ஒருவனுக்குள்ள பயம் இருக்கும். சில பேர் பார்க்கும்போது சில பேருக்குள்ள பாவம் இருக்கும். பாவம் இருக்கும்போது கண்டிப்பா மாம்ச பயம் இருக்கும். பாவத்திட்டு விலகி பரிசுத்தமாக்கப்பட்டவனுக்குள்ள அன்பு பூர்ணப்பட்டிருக்கிறோம், அவனுக்குள்ள மாம்ச பயம் இருக்காது. ஏன் மாம்ச பயம் சில பேருக்குள்ள இருக்கிறது? அவள் இன்னும் அன்பிலே பூர்ணப்படவில்லை. அப்ப அந்த அன்பிலே பூர்ணப்பட்டால்தான் இந்த பயத்தை புறம்பாக்க முடியும். அது மாத்திரமல்ல, மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணிய வரைக்கும். மனுஷனுக்கு ஒருபோதும் பயப்பட அவசியம் இல்லை. மாம்ச பயம் இருக்கக்கூடாது. பாருங்க, சாட்சிகளை பார்க்கிறோம் புதிய ஏற்பாடுல. ஒருவேளை பவுலானாலும் சரி, பேதுருவானாலும் சரி, இவர்கள் எல்லாரும் தைரியமா பிரசங்கம் பண்ணினார்கள். அவர்களுக்கு பயம் இல்லை. பவுல அடிச்சாங்க, பிடிச்சாங்க, சிறையில போட்டாங்க. ஆனா எல்லா சூழலிலும் அவன் பயப்படாமல் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தான். ஏன்னா அவனுக்குள்ள தேவ அன்பு பூர்ணப்பட்டிருந்தது. இயேசுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து சாட்சியாக மரித்தவன் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ நமக்குள்ள மாம்ச பயம் இருக்கிறதா?
இல்ல தேவ பயம் இருக்கிறதா என்று நாம் நிதானிக்க வேண்டும். வாசிக்கலாம். இந்த பயத்தில் இருந்தவர்களை இயேசு கிறிஸ்து விடுதலை பண்ணும்படிதான் அவர் இரட்சகராக வெளிப்பட்டார். எதற்காக? எப்படிப்பட்ட பயம் இருந்தது? வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அவர் அப்படியானார். ஆமென். பாருங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரா இருக்க, பிள்ளைகள் என்று நம்ம தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நாம எப்படி இருக்கிறோமா? மாம்சம் இருக்கிறது, நமக்கு ரத்தம் இருக்குது. அதனால அவரும் என்ன பண்ணாரு? பரலோகத்தில் தேவன் அவர்களை போல நம்மை போலவே மாம்சம் ரத்தத்தையும் உடையவரானார். எதற்காக? மரணத்துக்கு அதிகாரி ஆகிய அந்த பிசாசான என்ன பண்ணும்படி, தமது மரத்தினால அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார். தமது மரத்தினாலதான் பிசாசின் அதிகாரத்தை முடித்து போட்டார். இதனால ஜீவகாலம் மரண பயத்தில் உள்ளவர்களை, அடிமைத்தனத்தில் உள்ளவர்களை. அப்போ மரணத்தின் பயத்துல அடிமைத்தனத்தில் இருக்கிற யாரு? பாவத்துல இருந்தால், பாவம் இருந்தால் கண்டிப்பா அந்த பயம் இருக்கும். அவங்க இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். சோ நாம அந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் வெளிப்பட்டார். அது விடுதலை பண்ணும்படி, யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி வெளிப்பட்டார். சோ இயேசு கிறிஸ்து ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? சோ இந்த மரண பயத்திலிருந்து விடுதலை பண்ணும்படிதான் இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் நம்மை போலவே அவர் மாம்சத்துல மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். வசனம் சொல்லுது பாருங்க. அதாவது ஜீவக்கால் எல்லாம் மரண பயத்தினே. மரண பயம் யாருக்கு இருக்கும்? மாம்ச பயம் உள்ளவர்களுக்கு மரண பயம் இருக்கும். ஆனா பரிசுத்தாவிய நமக்குள்ள வந்த பிறகு அந்த மாம்ச பயம் வெளியே நீங்கி போயிற்று. இன்னைக்கு நமக்கு மாம்ச பயம் இல்லை, இருக்கக்கூடாது. ஏன்னா பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வசனம் சொல்லுது. ஏன்னா நாம இன்னைக்கு யாருக்கு அஞ்சி நடக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துக்கு தான், இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துக்கு பயப்படுற அந்த தேவ பயம் தான் நமக்கு இருக்க வேண்டும். மாம்ச பயம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. சோ இந்த பயத்தில் உள்ள விடுதலை பண்ணும்படி, அத்தனை பேரும் விடுதலை பண்ணும்படிதான் இயேசு கிறிஸ்து இரட்சகராக வெளிப்பட்டார். மனுஷகுமாரனாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டது காரணமே அதுதான். அப்ப இன்னும் நாம அந்த மரண பயத்துல அடிமைத்தல இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் வெளிப்பட்டார். அவர்களை விடுதலை பண்ணும்படிதான் இயேசப்பா வெளிப்பட்டார், இல்லையா? வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஒருபோதும் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கொடுக்கவில்லை. அதனால என்ன கொடுத்துக்கிறாராம்? பலம் மாத்திரம் அல்ல, அன்பு, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நமக்குள்ள என்ன பயம் இருக்கும்? தேவ பயம் மட்டும்தான் இருக்கும், மாம்ச பயம் இருக்காது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கொடுக்கல. நம்ம எதற்கண்டாலும் பயப்படுவதற்கு, அஞ்சுவதற்கு நமக்கு மாம்ச பயம் ஒருபோதும் இருக்காது. இருந்தால் நாம் இன்னும் அன்பிலே பூரணப்படவில்லை. நீதிமொழிகள்ல ஆண்டவர் சொல்லுகிற புத்திமதிகளை ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 1-5. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? வசனம் சொல்லுது, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து, உலக ஞானத்துக்கு அல்ல, தேவ ஞானத்துக்கு சாய்க்க வேண்டும். நம் செவி சாய்த்து உன் நிறத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுமா? தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி, எங்க பத்திரப்படுத்த வேண்டும்? இருத்துல பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாட வேண்டும். அப்ப தேவனுடைய ஞானத்தை எப்படி நாட வேண்டுமா? வெள்ளியை போல் நாட வேண்டும். புதைகளை தேடுகிறது போல தேடுவாயாகில். அப்போ எதை தேட வேண்டும்? ஆண்டு சொல்றாரு, தேவனுடைய ஞானத்தும் அறிவையும் தேட வேண்டும். தேடுனாக்கா அப்போது கர்த்தருக்கு பயப்படல் என்னதென்று நீ உணர்ந்து கொள்ளுவாய். அப்பதான் நமக்கு அதை உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அப்ப தேட வேண்டும். அவருடைய ஞானத்தையும் அறிவையும் சத்தமிட்டு அழைத்து அது வெள்ளியை போல் நாடி தேடினால் அப்போது கர்த்தருக்கு பயப்படல் என்னதென்று நீ உணர்ந்து கொள்ளுவாய். தேவன் அறியும் அறிவை
கண்டடைவாய். தேவன் அறிகிற அறிவுல வளர வேண்டும் என்று வசனம் சொல்லுது. அப்ப நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி தேவன் அறிகிற அறிவுல வளர வேண்டும். நாம் இப்படி இருக்கக்கூடாது. அப்போ அந்த வளர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் என தேவ பயம் இருக்க வேண்டும். அப்ப தேவ பயத்தை உணர்ந்து கொள்வதற்கு கர்த்தரை தேட வேண்டும். இந்த வசனத்தை நாம் என்ன பண்ணோம், கேட்கிறது மாத்திரமல்ல, அதை உள்ளத்துல பத்திரப்படுத்தி காத்து கொண்டால் அப்போ நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும், தேவ பயத்தை உணர்ந்து கொள்ள முடியும் என்று வசனம் கூறுகிறது. வாசிகளா, லூக்கா 12ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துக்கு சொல்லுகிற 2 வசனத்தை வாசிக்கலாம். 4-5. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து அருமையாக கூறுகிறார், எந்த பயம் இருக்க வேண்டும், எந்த பயம் இருக்கக்கூடாது என்று. மாம்ச பயம் இருக்கக்கூடாது, தேவ பயம் இருக்க வேண்டும். என் சிநேகிதனாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்ப சிநேகிதன் என்று சொல்லும் போது எல்லோருக்கும் கூறவில்லை சிநேகிதன் என்று. தம்முடைய சீஷர்களை பார்த்தா சொல்றாரு, என் சிநேகிதனே. அப்ப நாம் இயேசுக்கு சீஷர்களா இருக்கிறோமா? நாம் இயேசுக்கு சீஷர்களா இருந்தால் நாம் அவருக்கு சிநேகிதனா இருப்போம். சிநேகிதனே சொல்லிட்டு சொல்றாரு, சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது. அப்படி பயந்தால் அதுதான் மாம்ச அன்பு. அப்போ நம்ம சரீரத்தை ஒருவன் கொல்ல முடியும், ஆனா ஆத்மா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நீங்க பயப்படக்கூடாதான். ஆனா நீங்க இன்னாருக்கு பயப்பட வேண்டும், நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க என்ன சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். யாருக்கு பயப்பட வேண்டும்? யாருக்கு அந்த வல்லமை உண்டு? இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அந்த வல்லமை உண்டு. அப்ப நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவர் யாரு? அவருக்கு தான். அப்போ அவருக்கு தான் பயப்பட வேண்டும். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசப்பா சொல்றாரு. அப்போ இந்த பயம் தான் நம் உள்ளத்துல இருக்க வேண்டும். நாம் பாவம் செய்தால் நான் நரகத்து போய் விடுவேன், அதனால் அந்த பாவம் செய்ய மாட்டேன் என்று உள்ளத்துல நம் பயம் இருக்குமானால் அது தேவனுக்கு பிரியமான நடக்கிற ஒரு பயமா இருக்கும். ஆனா மனுஷனை கண்டு மனுஷனுக்கு அஞ்சி நடக்கிற அந்த பயம் நம்ம அவசியம் இல்லை. நம்ம சரீரத்தை கொள்ளுகிற மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆத்மாவை கொள்ளுகிற வல்லமை உள்ளவருக்கு நாம் பயப்பட வேண்டும். யாருக்கு அந்த வல்லமை உண்டு? ஆத்மா கொள்ள இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே அந்த வல்லமை உண்டு. அப்போ அப்படிப்பட்டவருக்கு தான் நாம் பயப்பட வேண்டும். தேவ பயம் நம்ம இருக்க வேண்டும். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென். ஆமே. சீசர்கள் எல்லாரும் போய் அங்க பிரசங்கம் பண்ணினார்கள். பல விதமான பட்டணங்கள் போய் இயேசு கிறிஸ்து அறிவித்தார்கள், எங்கும் சிதறி போய். அங்க பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய சவுல் கூட பவுலாக மாறி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வைராகமாக பிரசங்கித்தவன் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் போய் அந்த பட்டணத்துல பிரசங்கம் பண்ணின போது, அப்போது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் எப்படி இருந்தா சமாதானம் பெற்றது. முதல்ல கவனிக்க வேண்டிய வசனம் அந்த விஷயத்தை பாருங்க, சமாதானம் பெற்றது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் சமாதான பிரபு. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற சபைக்குள்ள சமாதானம் இருக்கும். சமாதானம் பெற்று பக்தி வித்தி அடைந்து, சபை சமாதானம் பெற்றது மாத்திரமல்ல, அது பக்தி வித்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்போ சபை, ஆதி திருச்சபைகள் சபை எதனால பெருகினது? அந்த சபைக்குள்ள சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. அந்த சபை பக்தி வித்தி அடைந்து பெருகிற்று. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் சபை வித்தி அடைந்து அது பெருகின. அப்போ 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கூட 3000 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று தேவனுக்கு பயப்படுற பயத்தோடும் அங்க சபையில் கூடி சபை பெரிதாக பெருகினது என்று நாம் காண முடியும். ஆனால் இன்று அங்கும் இங்கும் அங்க ஒரு சிலர் மாத்திரமே தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும். ஆனா கோடிக்கணக்கான மக்களை ஒரு சிறு கூட்டம் மட்டுமே இயேசு உண்மையா தேடுகிற ஒரு கூட்டம் மட்டும் தான் இன்னைக்கு எண்ணிக்கை அளவுதான் இருக்குது. ஆனா அன்று 3000 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கைகளில் வேதாகமும் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து பயப்படுற ஒரு பயம் அவங்க உள்ளத்துல தேவ பக்தி இருந்தது. அதனால சபை பக்தி வித்தி அடைந்தது மாத்திரமல்ல, அது பெருகின என்று பார்க்க முடியும். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5.
அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்திலே இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆமென். ஆமேன். பாருங்க, அனனியா சப்பீரால் என்ற 2 பேர் இருந்தார்கள். ஆனா இவருக்குள்ள அவர்கள் உள்ளத்திலே பண ஆசை என்ற இச்சை உள்ளத்துல பிரவேசித்த பிறகு அந்த தெய்வ பயம் உள்ளத்துல விட்டு போய்விட்டது. அதனால் அவர்கள் பொய் சொல்லி வஞ்சித்தார்கள். யாரை வஞ்சித்தார்கள்? மனுஷனே அல்ல, பரிசுத்தாவிக்கு விரோதமாக அவர்கள் துரோகம் செய்தார்கள் என்று பார்க்க முடியும். இவர்கள் என்ன செய்தார்கள்? அவங்க பாருங்க, தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கு என்ன பண்ணான்? வஞ்சித்து வைத்தான், வஞ்சனை செய்தான். ஒரு பங்கு என்ன பண்ணான்? கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை பார்த்து பேதுரு கேட்கிறான், அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இடத்தை நிரப்பினது என்ன? அப்போ பேதுருக்கு இந்த விஷயம் முதலுமே தெரியுமா? தெரியாது. ஆனா பரிசுத்தாவிக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? அவர் பார்வைக்கு மறைவான ஒன்றுமே இல்லை. நாவில் சொல் பிறப்பதற்கு முன்பே நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நாம் என்ன பேச போகிறோம் என்பது கர்த்தருக்கு முன்பாவே நமக்கு தெரியும். அவருக்கு தெரியும் நல்லாவே நம்ம என்ன பேச போகிறோம். ஏன்னா அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்ப பேதுருக்கு மறைக்கப்படவில்லை. ஏன்னா பேதுருக்குள்ள இருந்து பரிசுத்தாவியானவர் அதை வெளிப்படுத்தினார். அதனால பேதுரு சொல்றான், பேதுருவே அறியாம இருந்தான், ஆனா பேதுருக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி மூலமாக அது வெளிப்படுத்தப்பட்டது. பேதுரு கேட்கிறான், அதனாலதான் நிலத்தின் ஒரு கிரயத்துல ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னத்தை நிரப்பினது என்ன? அப்போ சாத்தான் எப்படி நிரப்பினான் அண்ணனாவ? வஞ்சனை. அந்த வஞ்சனை எதனால? பண ஆசை. ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்குது வசனம் சொல்லுது. லஸ்ட் ஆஃப் மணி. ஆனா இன்னைக்கு அநேகர் விருந்து போகிறதுக்கு காரணமே இந்த பண ஆசைனாலதான். பொருள் ஆசை, பொருட்களை சேர்க்க வேண்டும், பணத்தை அதிகமா சேர்க்க வேண்டும். உண்ண உணவும் உடுத்த உடையும் தான் போதும் என்று நினைங்கள்ட்டு ஆண்டவர் சொல்லி கொடுத்து இருக்காரு இல்லையா? நமக்கு அடிப்படை தேவை என்ன? உணவு, உடை. ஆனா அதுக்கு மேலாக சில பேர் பண ஆசை. ஆரம்பத்துல சிறிதாக அவர்கள் ஆசை வரும், போக போக அதுல ஊறி என்ன பண்ணாங்க? பெருகி விடுவார்கள், அதிலே விழுந்து விடுவார்கள். யூதஸ் எதனால விழுந்து போனா? பண ஆசை. 30 வெள்ளி காசுக்கு தான் ஏசப்பை காட்டி கொடுத்துட்டான். 30 வெள்ளி காசு எதுக்கு அவசியம் எனக்கு இல்லையா? அப்ப பண ஆசை உள்ளத்துல வந்துச்சுன்னா இயேசு வஞ்சிப்பார்கள், பொய்யும் சொல்லுவாங்க. அதெல்லாம் அனனியா செய்யறான். அப்ப பேதுரு கண்டிக்கும் போது அவன் பாருங்க கண்டிக்கிறான். அவன் சொல்றான் பாருங்க, நீ விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? சோ அந்த நிலத்தை விற்கிறதுக்கு முன்னாடி உன்னுடையதான் இருந்தது இல்லையா? உன்னுதானே அதை விற்ற பின் அதன் கிரயத்தை உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இடத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய். அப்ப எந்த விஷயத்துல கவனமா எச்சரிக்கை இருக்க வேண்டுமா? கர்த்தர்கிட்ட ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது என்று நல்ல ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம். அப்ப என்ன நடக்குது பாருங்க. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே விழுந்து ஜீவனை விட்டான். இவளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போ இதெல்லாம் ஒரு சபைக்குள்ள நடக்குது. சபைக்குள்ளதான் நடக்குது, வேற எங்கேயும் இல்லை. அவர்கள் யாருக்கு விரோதமாக இந்த அனனியா பொய் சொன்னா? கர்த்தருக்கு விரோதமாக. வசனம் சொல்லுது, தேவனுக்கு விரோதம் பொய் சொன்னான் இல்லையா? அப்போ தன் ஜீவனை விட்டான், பொய் சொல்றதுனால அவன் விழுந்து போனான். அதை பார்த்தவங்களே என்ன வந்துச்சு? தேவ பயம் வந்தது, பயம் உண்டாயிற்று அப்படின்னு பாக்குறோம். இதை கேட்டு அவன் ஜீவனை விட்டு விடுகிறான். அங்க சபையில ஒரு பயம் வருது. அதுக்கு பிறகு அவருடைய மனைவி வரா. அதே வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 9 முதல் 11. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள்.
வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவரும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆமென். பாருங்க, அந்த இதெல்லாம் நடந்த சம்பவமே தெரியாத அனனியாவுடைய மனைவி உள்ள வருகிறாள். வந்து பேதுரு அவளை பார்த்து, கர்த்தருடைய ஆவி சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன அப்படின்னா, 2 பேருமே அது ஒருமனப்பட்டுக்கிறாங்க. எந்த விஷயத்துல? கர்த்தரை ஏமாற்றுவதற்கு அனனியா மாத்திரமல்ல, அவனுடைய மனைவியும் சேர்ந்து ஏமாற்றுறதுக்கு வந்திருக்கீங்க. அதான் ஒருமனப்பட்டிருக்கீங்களா இந்த விஷயத்துல? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுக்கு கால்கள் வாசப்படியில் வந்து இருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்ற உடனே அவளும் தன் ஜீவனை விட்டு இறந்து போகிறாள். இதை கண்டு என்ன நடக்குது பாருங்க. அங்க பார்த்தவர்களுக்கு பயம் இருக்குது. சபையர் எல்லோருக்கும் இவளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இது மாம்ச பயம் அல்ல, தெய்வ பயம். அப்போ இந்த பயம் சபையில எதனால வந்துச்சு? பொய் சொன்னதுனால, பரிசுத்தாவிக்கு விரோதமா பொய் சொன்னதுனாலதான் இந்த தண்டனை அவர்களை அறிந்து கொண்டார்கள். அறிந்த உடனே அவர் உள்ளத்துல என்ன வந்தது? தெய்வ பயம் வந்தது. சபையும் பெருகிற்று. அப்போ கர்த்தருக்கு விரோதமாக ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படிதான் அந்த சம்பவம் நடந்தது. அப்போ தெய்வ பயம் என்பது நமக்கு அவசியம். மனுஷன் பயம் அவசியம் இல்லை. வாசிகளா பிரசங்கி 12:13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆமென். ஆமென். நமக்கு ஒரு கடமை உண்டு. நமக்கு பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு, அதாவது உலக பிரகாரமான கடமைகள் நமக்கு உண்டு. கர்த்தர் கொடுத்திருக்கிற அதபடி நம்ம நடக்க வேண்டும். ஆனா இது எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு கர்த்தர் கொடுத்த மிக பெரிய கடமை ஒன்று உண்டு. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து, எது முக்கியமாக ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனை கைக்கொள். அவருக்கு பயப்பட வேண்டும், அவருடைய கற்பனை கை கொள்ள வேண்டும். இது 2 தான் ரொம்ப முக்கியம். ஆனா எல்லா மனுஷர் மேல இருந்த கடமை இதுவே. அப்ப எல்லா மனுஷனுக்கும் ஒரு கடமை ஆண்டு கொடுத்துக்கிறார். இதுதான் முக்கியமான கடமை. அவருக்கு பயப்பட வேண்டும், அவர் கற்பனை கை கொள்ள வேண்டும். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் என் கற்பனை கை கொள் என்று அநேக இடங்களை இயேசப்பா ஏன் சொல்றாரு? இது நமக்கு இருக்க போகிற மிகப்பெரிய கடமை. எல்லா மனுஷர் மேல விழுந்த கடமை. ஆனா நமக்கு இது முக்கியமா. நம்முடைய கடமை என்ன? அவருக்கு பயப்பட வேண்டும், அவர் கற்பனை கை கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 111 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆனா அவருடைய கற்பனைப்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. யாருக்கு நற்புத்தி உண்டு? அவருடைய வசனப்படி நடக்கிறவர்தான் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கு நிற்கும் என்று வசனத்தில் பார்க்கிறோம். சோ அது மாத்திரமல்ல, மாம்ச பயம் இருக்கக்கூடாது, தேவ பயம் இருக்க வேண்டும் என்று வசனம் ஆராய்ந்து பார்த்தோம். யோபு அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம். யோபு 28ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். ஆமென். எது புத்தி, எது ஞானம்? ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். இதுதான் ஞானம் இல்லையா? அப்ப நமக்குள்ள ஞானம் இருக்குதா? ஞானம் நடக்கிறோமா? அப்ப நமக்குள்ள தேவ பயம் இருந்தா நம் ஞானம் நடப்போம். ஆண்டவருக்கு பயப்படுறதுதான் உண்மையான ஞானம். ஆனா பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் புத்தி. சோ நமக்கு முக்கியமா இதுதான் அவசியம். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப தீமை என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப அப்படிப்பட்ட தீமை விட்டு நம்ம விலக வேண்டும். பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் உண்மையான புத்தி. இந்த புத்தி, இந்த ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். அதே போல எது ஜீவ ஊற்று? எப்படி நம்ம மரண கண்ணிகளுக்கு பிழைக்க முடியும்? நம்மளை சுற்றி மரண கண்ணிகள் இருக்கலாம், அவளை விலகி நம்மை கர்த்தர் காத்து கொள்ள வேண்டாம். எப்படி அதுல இருந்து தப்பித்துக் கொள்வது? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படிப்பட்டதா? அது ஜீவ ஊற்று, ஃபவுண்டன் ஆஃப் லைஃப். அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அப்ப மரண கண்ணிகளுக்கு தப்புறதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அப்ப இதெல்லாம் தீமை என்று நாம் அறிந்து அவைகளை விட்டு விலக வேண்டும். இதுதான் உண்மையான கர்த்தருக்கு பயப்படுற பயம். மாம்சலுக்கு அவரை கண்டு பயப்படுற பயம் அல்ல. வசனப்படி இது ராங்கு, இது பாவம், இதை விட்டு நான் விலகுகிறேன்,
அவளை விட்டு நான் விலகி, இந்த பூமியில பாவம் நிறைந்திருக்கிறது, ஆனா அந்த பாவத்துக்கு நான் உட்படாமல் அவைகளை விலகி நான் கர்த்தருக்கு பயப்பட பயத்தோட நான் நடப்பேன் என்று விலகி இருப்பதுதான் உண்மையான பயம். அப்ப அந்த தீமைகளை நாம் அறிந்திருக்கிறோம், அதை விட்டு விலக வேண்டும். தீமை என்னன்னு நமக்கு தெரியலன்னு நான் சொல்லவே முடியாது. அப்போ அந்த தீமையை விட்டு விலக வேண்டும். அதான் ஜீவ ஊற்று. அதனால் மரணக்கண்ணிகளுக்கு விலகி நாம் தப்பலாம் என்று வசனம் சொல்லுது. அப்ப நம் மரணக்கண்ணிக்கு தப்ப வேண்டும் என்றால் தெய்வ பயம் நமக்கு இருக்க வேண்டும், அதுல பூர்ணப்பட வேண்டும். வாசிகளா சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்க வேண்டுமா? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டுமா? தமக்கு பயந்து, அப்ப நாம் அவருக்கு பயந்து அஞ்சி நடக்க வேண்டும். தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமா இருப்பார். அப்ப நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டுமெல்லாம் அந்த எல்லா வசனம் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி செய்தால் அவர் கிருபை நம்மை காத்துக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, தமது கிருபை காத்து கொண்டு இருக்கிற மேல் கர்த்தர் பிரியமா இருப்பார். அப்ப கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருக்க வேண்டாம். நான் முதல்ல செய்ய வேண்டியது, வெறும் சண்டே நான் சபையை அட்டன் பண்றப்பா, கரெக்டா டைமு வாரம் ஒரு நாள் ஓகே, நல்லதுதான். வாரம் ஒரு நாள் கர்த்தர் தேடி சபையில கூடி வசனப்படி நாம் நடப்பது அவசியம்தான். அந்த ஒரு நாள் மாத்திரமல்ல, ஆனா எல்லா நாட்களிலும் நம்ம கர்த்தரை தேட வேண்டும், அவர் நாட வேண்டும், அவருக்காக காத்திருக்க வேண்டும். ஏசப்பா என்னைக்கு வர போகிறாரு, என்னைக்கு அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும் தான் வசனம் சொல்லுது. ஏன்னா காத்து கொண்டிருக்கிறதுதான் ரட்சிப்பு. நம்முடைய கிருபை காத்து கொண்டா நமக்கு ரட்சிப்பு உண்டு. அப்போ அந்த காத்து கொண்டு ரட்சிப்பு பெற வேண்டும் என்றால் நமக்கு அந்த தேவ பயம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டா எப்படி இருப்பாங்க, உலகத்துல அசட்டையா இருப்பார்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லப்பா ஆரம்ப கட்டத்துல ஒழுங்கா வரன்னு வருவாங்க, இது உண்மையான சபை, இந்த சத்தியம் இருக்கிறது என்று அறிந்திருப்பார்கள், அதை பின்பற்றி நடப்பார்கள். ஆனா போக போக உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை செல்லும் போது அவர்கள் தேவனை விட்டு விலகி போவார்கள். காலப்போக்கில் அதை அசட்டை பண்ணி விடுவார்கள். ஒரு மாசத்துல ஒரு வாரம் வந்தா போதும்னு நினைப்பார்கள். ஆனா இது கர்த்தருக்கு பயப்படுற பயம் அல்ல. ஒவ்வொரு வாரம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை தேட வேண்டும், அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தை ஆராய வேண்டும். கொர்நேலியை போல ஒரு குடும்பம், பயபக்தி உள்ள குடும்பம் நாம் இருக்க வேண்டும். இதுதான் தேவனுக்கு பிரியமான அவருடைய சித்தமா இருக்கிறது. கொர்நேலியை போல நான் சாட்சி கொடுக்க வேண்டும். அவன் பயபக்தி உள்ளலாம் இருந்தான், குடும்பம் முழுசும் சாட்சி கொடுத்தார்கள். ஜெபிப்பதிலும் வசனவாசிகள்ல நடப்பதிலும் அவன் பயபக்தி உள்ள மனுஷனா இருந்தான். அப்படிதான் நாம் இருக்க வேண்டும். சோ அப்போ நாம கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபை காத்திருந்தால் கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருப்பார். வாசிகளா ஆதியாகமத்துல யோசேப்பு அவன் எப்படிப்பட்ட சாட்சியுள்ள ஒரு மகனாக இருந்தான். யோசேப்பு வாழ்ந்த காலகட்டத்துல அவங்க கையில வேதாகமம் இல்லை. இன்னைக்கு நம்ம கையில எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்குது. இன்னைக்கு கையில பிரிண்டட் பைபிள் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஸ்ல கூட இருக்குது. நம்ம சுலபமா வசனத்தை வாசிக்க முடியும். நம்ம அன்றாட அதை எந்த இடத்துல எடுத்துக்கொள்ள போக முடியும். அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு விசுவாசம் நடப்பவர்கள் கம்மியா தான் இருப்பாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல யோசேப்பு எப்படி தேவனுக்கு அஞ்சி நடக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். வாசிக்கலாம் ஆதியாகமத்துல 39 9 வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென். பாருங்க, இந்த யோசேப் என்ற மனுஷன் அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மகனாக இருந்தான். உத்தமனா நடந்து கொண்டான். எங்க எல்லாரும் கண்கள் முன்பாக அல்ல, தனித்திருக்கும் போது கூட கர்த்தர் என்னை பார்க்கிறார். நான் இப்படிப்பட்ட பொல்லாத பாவத்தை எப்படி செய்வேன்? போத்திபாருடைய மனைவி பாவம் செய்யும்படி யோசேப்பு அழைக்கும் போது அதுக்கு உட்படாமல் விலகி ஓடி போகிறான். இவன் தான் உத்தமனானங்க இருந்தான். அவன் அவன் என்ன சொல்றா பாருங்க, இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது கூட நான் இத்தனை பெரிய பொல்லாக்கு உடன்பட்டு இவ்வளவு பெரிய பாவத்தை நான் எப்படி செய்வேன்? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அவன் பாவத்தை விட்டு விலகி அந்த இடத்துல விட்டு விலகி ஓடுகிற ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனா இருந்தான். அவன் தான் யோசேப்பு. யாக்கோபுடைய மகனான அந்த யோசேப்பு கர்த்தர் என்ன பார்க்கிறார். எல்லோரும் இருக்கும் போதல்ல, யாரும் இல்லாத சூழலையும் நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது,
அதான் அவன் சொல்றாப்பா, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு எப்படி இந்த பாவத்தை செய்வேன் என்று அவன் விலகி ஓடுகிற ஒரு மகனாக இருந்தான். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருந்தது? மாம்ச பயம் அல்ல, தெய்வ பயம் இருந்தது. மனுஷனை கண்டு பயப்படவில்லை, ஆனா தேவனுக்கு அஞ்சி நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனா இன்று எல்லோர் கைகளிலும் வேதாகம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இருந்தும் போதுக்குள்ள அசட்டை பண்ணுகிற ஒரு உலகமாக தான் எனக்கு இருக்குது. வாசிக்கலாம். பவுல் ஒரு சாட்சி கொடுக்கிறான். வாசிக்கலாம். பிலிப்பு 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். ஆமென். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அவன் சொல்லுகிற அறிகுறிகளை பாருங்க. எனக்கு பிரியமானவர்களே என்று சபையில் உள்ள அந்த சீஷர்களை பார்த்து சொல்றான். நீங்கள் எப்போதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்க கூட இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கும்போது கூட அதிக பயத்தோடும், எப்படி பயப்பட வேண்டுமா? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்ப நாம் இதுதான் செய்ய வேண்டும். அப்ப இன்னும் அதிகமா தேவ பயத்தோடு நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம ரட்சிப்பு நிறைவேறணும். அப்ப அந்த ரட்சிப்பு இயேசப்பா வரும்போது நமக்கு அவர் அருளை செய்ய போகிறார். அவர் தமக்காக காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு அருளும்படி 2 தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்போ அந்த ரட்சிப்பை அன்று பெற்றுக்கொள்வதற்கு இன்று நாம் என்ன பண்ணோமா? அது நிறைவேறதுக்கு இன்று பிரயாசப்பட வேண்டும். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டாச்சு பிரதர் என்று சொல்வதற்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை. அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், பாவத்தை விட்டு விலகினேன், மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். பிறகு என்னோட கடமை என்ன? நான் வசனப்படி ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். எனக்குள்ள சரி செய்து கொள்வதற்காக என்ன உண்டு? அவளை விட்டு விலக வேண்டும். சரி செய்து கொண்டு அந்த ரட்சிப்பு எனக்கு இயேசப்பா வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு, அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று அறிந்து அது நிறைவேறத்துக்கு என்ன பண்ணமா? வசனம் சொல்லுது, நடுக்கத்தோடும் பயத்தோடும் என்ன பண்ண? உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எந்த பயம்? மாம்ச பயம் இல்ல, தேவ பயத்தோடு என்ன பண்ணுவான்? அது நிறைவேறத்துக்கு பிரயாசப்பட வேண்டும் வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். யோனா என்ற தீர்க்கதரிசி இருந்தான். இவன் தேவனுடைய தீர்க்கதரிசியா இருந்தான். கர்த்தர் சொல்றாரு, அந்த நினைவே பட்டணத்தை எச்சரிக்கிறேன், அவளை கவுத்து போட போகிறேன். ஏன்னா அந்த பட்டணம் பாவம் செய்து இருக்கிறது. அதனால நீ போய் அந்த பட்டணத்தை எச்சரின்னு சொல்லும் போது அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறான். பிறகு கர்த்தர் விடுவாரா? இல்ல. வாசிக்கலாம். யோனா 1:8-10 வரைக்கும் வாசி. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். ஆமென். ஆமென். ஆனா இவன் ஒரு பெரிய தப்பு செய்யறான். யோனா என்ன பண்றான்? கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ண? நினைவுப்பட்டது போகும் சொல்லும் போது அவள் சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறான். இந்த யோனா விலகி அந்த தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பல்ல ஏறி அவன் பயணம் செய்யும் போது அந்த இடத்துல அந்த ஒரு கொந்தளிப்பு உண்டாகுது கடல்ல. அப்போ அதுல இருந்த அந்த கப்பல்ல இருந்த அந்த அந்நிய ஜனங்கள் அவங்க ஒரு ஆபத்து சிக்கிக்கொள்ள போகிறோம். அவங்க சொல்றாங்க, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அங்க கேட்கும்போது, ஆனா கீழே என்ன பண்றான்? அவன் போய் உறங்கி கொண்டிருக்கிறான். அப்ப அவனை கூப்பிட்டு கேக்குறாங்க, யோனாவ, நீ யாரு? எங்கிருந்து வருகிற? எந்த தேசம் உன்னது? நீ என்ன ஜாதி என்று கேட்ட போது அவன் சொல்றான் பாருங்க, யோனா, நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரின் இடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் உண்மையிலே பயபக்தி உள்ளனா இருந்தா அவன் என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தர் சொன்னபடிதான் அவன் சமூகத்தை விட்டு விலகாம அதை சொல்றபடி செய்து இருக்க வேண்டும். ஆனா அதை மீறுகிறான். அவன் சமூகத்தை விட்டு விலகி போகிறான். ஆனா சாட்சி கொடுக்கிறான், நான் பயபக்தி உள்ளவன் சொல்லிட்டு கூட அது செய்யாம இருக்கிறான். இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவன் கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகி என்ன பண்றான்? ஓடி போகிறான் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் பிறகுதான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க இருந்தவங்க, ஓ, இவன் கர்த்தரை விட்டு விலகி போகிறானா, ஓ, இதனாலதான் நமக்கு இது நேரிட்டது என்று அவர்களுக்குள்ள என்ன பண்ண. அப்போ அங்க இருந்தவங்களுக்குள்ள தேவன் அறியாத மக்கள் அவர்கள் உள்ளத்துல மாம்ச பயம் வந்தது. ஓ, நாம இதனால்தானே சிக்கிக் கொண்டிருக்கிறோம், இவன் விலகி போகிறான் என்று அவர்கள் அறிந்து கொண்டார். இந்த மனுஷன் மிகவும் பயந்து
அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். சோ அவங்க தெரிஞ்சிடுச்சு, ஓகே, நீ செய்த தப்புனாலதான் இந்த படகுல இப்படிப்பட்ட கொந்தளிப்பு உண்டாகுது. அப்ப நீ கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்திருக்கிற, அவர் சமூகத்தை விட்டு விலகி போகிற அவர் அறிந்து கொண்டார்கள். ஆனா இவன் இக்கட்டுக்கு போறான். ஒரு இக்கட்டுல போய் மீன் வயிற்றுல இரவும் பகலும் 3 நாள் இருந்த பிறகுதான் அவனுக்கு புத்தி தெளிந்து ஒரு நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். பிறகு ஆண்டவர் மன்னிச்சு அவனை விடுதலை பண்றார். ஒரு சில பேர் ஆரம்பத்துல கர்த்தர் எச்சரிக்கும் போது கேட்க மாட்டாங்க. ஆனா என்னைக்கு ஒரு நெருக்கடி வருதோ, நெருக்கத்தை சிக்கிக் கொள்கிறான், அன்னைக்குதான் அவன் புத்தி தெளிந்து என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாங்க. அப்ப கிருபையை தேவன் அழித்து, ஆனாலும் கூட யோனாவை பாருங்க விடுதலை பண்ணினார். ஆனாலும் யோனாக்குள்ள என்ன வந்தது? பிறகு அவன் மறுபடியும் போறான். தான் செய்ய தவறு உணர்ந்து அதே போல அவன் என்ன பண்றான், அந்த நினைவுப்பட்ட எச்சரிக்கை மாதிரி போறான். போய் எச்சரிக்கிறான். அந்த தேசம் மனம் திரும்புறது. அந்த தேசத்துல உள்ள ராஜாக்கள், மனுஷர்கள் எல்லாரும் மனம் திரும்பி தேவனுக்கு முன்ன அழுது புலம்பி சாம்பல் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனஸ்தாபப்பட்ட அந்த பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்னாரு. ஆனா அந்த பட்டணத்தை மன்னிக்கிறாரு. ஆனா யோனாக்குள்ள என்ன வந்தது? கோபம், எரிச்சல் வந்தது. அவன் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றான் பாருங்க. அவன் சொல்ற எக்ஸ்கியூஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுலயே யோனால 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். ஆமென். பாருங்க, அவனுக்குள்ள ஒரு கோபம் எரிச்சல் வந்தது. அவன் சொல்றான் பாருங்க, யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. எது விசனமா இருந்தது? கர்த்தர் தான் சொன்னாரு, நீ போ, அந்த பட்டணத்தை நான் என்ன பண்றேன், கவுத்து போட போகிறேன். அந்த பட்டணம் தேவனுக்கு எனக்கு விரோதம் பாவம் செஞ்சிருக்குன்னு சொல்லும் போது அதை அறிவிக்கிறான். ஆனா அந்த பட்டணம் மனம் திரும்புது. ஆனா இவனுக்குள்ள என்ன வந்தது? கர்த்தர் மன்னிச்சிட்டாருப்பா. அது கேட்ட உடனே எனக்கு எல்லாம் அந்த வசனம் கோபம் வந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றான் பாருங்க. எப்படிப்பட்ட விண்ணப்பம் பண்றான் பாருங்க. கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போது நான் இதை சொல்லவில்லையா? என்ன சொல்றான் பாருங்க. இது நிமித்தமே நான் முன்னே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். அப்ப அவன் சொல்ற எக்ஸ்கியூசஸ் என்ன? இதனாலதான் நான் ஓடி போனேன் தர்ஷீஷுக்கு. ஏன்னா நீங்க இரக்கமுள்ள தேவன், நீங்க உருக்கமுள்ள தேவன் தான். அதே போல சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் தான். ஏன்னா நீங்க தீங்குக்கு மனஸ்தாபடுகிற என்று தேவன் என்று நான் அறிவேன். அதனாலதான் நான் ஓடி போயிட்டேன். ஆனா கர்த்தருக்கு அந்த எக்ஸ்கியூசஸ் தேவையில்லை. அவர் சொல்லிட்டா அதை கீழ்ப்படிதான் நடக்க வேண்டும். சொல்லிட்டா அதை மீறவே கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி. கர்த்தர் ஒரு காரியத்தை பிடிக்கவில்லை, அது செய்யக்கூடாது என்றால் அது கண்டிப்பா நாம கீழ்ப்படிந்தான் ஆக வேண்டும். கர்த்தருக்கு எக்ஸ்கியூசஸ் தேவையில்லை. ஆனா யோனா எக்ஸ்கியூஸ் சொல்றான், இதனாலதான் நான் ஓடி போனேன்னு. ஆனா கர்த்தருடைய அவன் பாவம் செய்தான். என்ன பாவம் செஞ்சா? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுறான். அது தப்பா இருந்தது இல்லையா? அதனாலதான் என்ன பண்ண, நெருக்கடி வந்தது. அவனுக்குள்ள என்ன வந்தது? பிறகு என்ன பண்றது? கோபமும் வந்தது. அப்போ அவன் பாரு சாட்சி கொடுக்குறான். முந்தின வசனத்துல பாக்குறோம். அந்த கப்பல்ல இருக்கும்போது நான் பயபக்தி உள்ள மனுஷன் சொல்றான். அப்படி இருந்திருந்தால் அவன் ஓடி போகாம கர்த்தர் சொன்னபடிதான் செய்திருக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு அவ்வளவுதான். அப்ப நாம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இது வேணும்னா கண்டிப்பா செய்யவே கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாரா, அது எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் சரி அதை விட்டு விட வேண்டும். இது வேணும்னு சொல்லிட்டா கண்டிப்பா அதை விட்டு விட வேண்டும். இது செய்யுன்னு சொன்னா செய்து முடிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான என்னதான் நிதானிக்க வேண்டும். அவர் விசாரிக்க வேண்டும். ஆனா தாவீது அதான் சொல்றான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது என் இடத்துக்கு ஏற்றமானவன். அப்ப கர்த்தர் என்னெல்லாம் நினைச்சாரோ அதெல்லாம் செய்து முடித்தான் தாவீது. அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது என் இடத்துக்கு ஏற்றமானவன் என்று. அது போல நாம் இருக்க வேண்டும். ஒருபோது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இது வேணும்னா எடுத்து வீசி எறிய வேண்டும். அது பணமோ பொருளோ இல்ல நம்முடைய சொந்த பந்தங்களோ இல்ல நெருங்கின நண்பர் யாராவது இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அதை கீழ்ப்படிதான் ஆக வேண்டும். காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. வாசிகளா உபாகம் 5ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு அந்த மக்களோட, தம் சொந்த ஜனம் என்று சொல்லுகிற இஸ்ரேல் மக்களோட. அன்று மாத்திரமல்ல, நம்ம கிட்ட கூட ஆண்டவர் எதிர்பார்ப்பு இப்ப உண்டு. என்னது? அவர்கள் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி, நல்லா இருக்கிறது என்ன பண்ணமா, அவள் என்னாலும் எனக்கு பயந்துன்னு கர்த்தர் சொல்றாரு இல்லையா? கவனிக்க வேண்டிய விஷயம். எனக்கு பயந்து, மாம்ச பயம் இல்ல, தேவ பயத்தோடு பயந்து என் கற்பனை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம். கற்பனை கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த மக்கள் அதான் சொல்றாரு, ஏற்ற இருதயம் அவருக்கு இருந்தால் அது நலமா இருக்கும்.
அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? நாம் இது தர வேண்டும், பணம் கொடுக்க வேண்டும், இது செய்ய வேண்டும், அதெல்லாம் தேவையில்லை. கர்த்தருக்கு பயப்பட பயம் தான் நம்ம இருக்க வேண்டும். அப்போ நம்ம மேல இந்த கடமை என்ன? அவருக்கு பயந்து அஞ்சி கற்பனைப்படி நடக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கடமை. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாரு, இருதயமா இருந்தால் நலமா இருக்கும். அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்புப்படிதான் நாம் நடக்க வேண்டும். வாசிக்கலாம் உபாகம் 6ஆம் அதிகாரம் 12, 13. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. ஆமென். நல்லா கவனிங்க. நீ அடிமைப்பட்டு இருந்த வீடாகி எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒருபோதும் நம்ம கர்த்தரை மறக்க கூடாது. அந்த மக்கள் அதான் சொல்றாரு, மறக்கவே கூடாது. ஏன்னா இந்த மக்களை விடுதலை பண்ணது கர்த்தர் தான். எப்படி இருந்தாங்க? 450 வருஷம் அடிமைத்தனத்துல பெரும் பாடுபட்டாங்க அவங்க அடிமைத்தனத்துல. ஆனா அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல விடுதலை பண்ணது கர்த்தர் ஒருவர் தான். அதனால நீ அவரை மறக்க கூடாது, மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்போ உன் தேவனாக கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து, எப்படிப்பட்ட ஆராதனை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? 12:1-2 படி புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும். அவருக்கு பயந்து ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. அந்த மக்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். வாசிக்கலாம் உபாகம் 6ஆம் அதிகாரத்துல 24 வாசிக்கலாம். இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும் எந்நாளும் நன்றாய் இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின் படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். ஆமென். கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்துக்கிறார். கமாண்ட். God has commanded us. என்ன கட்டளை? இந்நாள் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் எந்நாளும் நன்றாய் இருப்பதற்கும். எந்த நாளும் நல்லா இருக்குது என்ன பண்ணமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளையின் படியும், ஒரு கட்டளை அல்ல, நல்லா கவனிச்சீங்கன்னா எல்லா கட்டளையின் படியும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளை இட்டார். அப்போ ஒரே ஒரு கட்டளை கொடுத்துட்டு இதை பின்பற்ற சொன்னாரா? இல்ல. அவர் சொன்ன எல்லா கட்டளையும் 100% அப்படின்னா எல்லா கட்டளை என்றால் என்ன? 100% அவர் கொடுத்த எல்லா கமாண்ட்மெண்ட்ஸ் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும். நமக்கு கட்டளை கொடுத்துக்கிறார். அப்ப நம்முடைய கடமை இதுதான், கட்டளை கை கொள்ள வேண்டும். என் கற்பனை கை கொள் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல மாத்திரமல்ல, புதிய ஏற்பாடுல இயேசப்பா பேசுறார் இல்லையா? என் மேல் அன்பா என்றால் என் கற்பனைகளை கை கொள். அப்ப அவருடைய விருப்பமே அதுதான், வேற ஒண்ணுமே அவர் விரும்பவில்லை. அவருடைய கற்பனை நடந்து பயந்து கற்பனை கை கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5, 6. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாக நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தரமாக வைத்து. ஆமென். தேவபக்தி இல்லாம அவபக்தியா நடக்கிறது என்ன நடக்குமா? வசனம் சொல்லுது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல். நோவா காலம் என்ன நடந்தது? நீதியை யார் பிரசங்கம் பண்ணது? நோவா தான். நீதிய பிரசங்கத்தினாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றினார். அப்ப நீதிய பிரசங்கத்தை நோவா தன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அப்ப நாம இன்னைக்கு நீதியை பிரசங்கித்து நம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்டால் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். அப்ப நம்முடைய கடமை நோவாவை போலதான் நம்முடைய கடமை உண்டு. நீதியை பிரசங்கிக்க வேண்டும். ஏன்னா நோவா நாட்கள் என்ன நடந்ததோ அதே போலதான் நடக்க போற நாட்கள் நடக்க போகுது. பாருங்க, 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனா என்ன நடந்தது? அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல். அப்ப உலகம் முழுசும் பாவம் இருந்தது, பக்தி இல்லாத உலகம் இருந்தது. நோவா குடும்பம் மட்டும்தான் பக்தி உள்ளவர்களா இருந்தார்கள். அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தீர்மானம் பண்ணாரு. என்ன பண்ணாரு? அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணி சோதோம் குமோரா பட்டணம் என்ன பண்ணாரு? பட்டணங்களை சாம்பலாக்கி கவித்து போட்டு அக்னிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியா நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாங்கமாக வைத்து. அப்போ அன்னைக்கு ஏன் இதெல்லாம் செஞ்சாரு பாத்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு அவபக்தி இருந்தது, பாவம் நிறைந்திருந்தது. ஆனா நோவா 8 பேர் மட்டும் நீதி உள்ளவர்களா இருந்தார்கள். அதனால இந்த சோதோம் குமோரா அதெல்லாம் ஏன் கவுத்து போட்டு சாம்பலாக்குனாரு? அதனால ஏன்னா பிற்காலத்தில் இனி நடக்க போற காலத்துல அதை கண்டு அதுக்கு கர்த்தர் அதை செஞ்சாரு, அதனால பிறகு அவர் செய்ய முடியும் என்று கர்த்தருக்கு பயம் நம்ம இருக்க வேண்டும் என்பதுதான் இது திருஷ்டாகம் வைத்தார். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா? பிற்காலத்துல அவபக்தியா நடப்பவர்களுக்கு அவரை திருஷ்டாங்கமா வைத்தார். அப்போ அதே போலதான் இனி நடக்க போற காரியம் நடக்க போகுது. இனி வருகிற நாட்கள்ல அன்னைக்கு நோவா காலில் என்ன நடந்தது? ஜலப்பிரயம். ஆனா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன நடக்க போகுது? முன்பாக ஒரு பெரிய ஒரு போர் நடக்க போகுது.
அதான் 3ஆம் உலக போர். அன்னைக்கு தண்ணீரினால் ஒரு அழிவு. ஆனா இயேசப்ப வருகையில இன்று நடக்க போற ஒரு காலத்துல, இனி வரப்போற நாட்களில ஒரு பெரிய அழிவு, ஒரு யுத்தம். அதுதான் தீயினால் வருகிற ஆபத்து. 3ஆம் உலக போர் இல்லையா? நியூக்ளியர் வார் நடக்க போகுதுன்னு பைபிள்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்குது ரகசியம். ஆனா இது அறியாம உலகத்துல எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அறிந்து கொண்டுகிற நாம் தெளிந்த புத்தி உள்ள நடக்க வேண்டும். அதான் தேவன் எச்சரிக்கிறார். அப்போ அன்னைக்கு நோவாக்கல்ல என்ன நடந்தது? அவபக்தி உள்ள அழித்து போட்டார். அப்ப இயேசுவ வருகைக்கு முன்பாக அவபக்தியா இருந்தாக்கா அதே போலதான் ஒரு பெரிய அழிவை கொண்டு வர போகிறாராம். அப்ப இதெல்லாம் எப்படிப்பட்டது? ஒரு திஷ்டாங்கமா இருக்குது. வாசிக்கிற வெளிப்படுத்தல் 21:8 வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமென். இது வரைக்கும் நாம் பார்த்தோம் தெய்வ பயம் என்றால் என்ன, எந்த பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா மாம்ச பயம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வெளிப்படுத்தல் 21 வாசிக்கிறோம், பயப்படுகிறவர்கள் இவர்கள் யாரு? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்காது. ஆனா மனுஷனுக்கு பயப்படுவாங்க. மாம்ச பயம் உள்ளவர்கள் இவர்கள் தான் பயம். இது எல்லாமே ஃபிளஷ்லி லவ். ஆனா இந்த பயப்படுறவர்கள் முதல்ல வசனம் வருது, வார்த்தை பாருங்க. பயப்படுறவர்கள் 2வது தான் அவிசுவாசி வருது. அப்ப முதல் லிஸ்ட்ல இருக்குது யாரு? பயப்படுறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் என்ன பண்ணுவாங்களாம்? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்போ இந்த விஷயத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். இதெல்லாம் இல்லையா? அப்ப நமக்கு மாம்ச பயம் இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் இருக்க வேண்டும். ஆனா மாம்ச பயம் இருக்கிறவங்க எங்க அடைவாங்களாம்? 2ஆம் மரணமாக கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் அப்படின்னு வசனம் எச்சரிக்கிறது. வாசிகள் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாகி இருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஆமென். பயந்திருக்க கடவோம் என்ற வசனத்துக்கு நல்லா கவனித்து பாருங்க அந்த வார்த்தைய. அதாவது அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்க போற நாம். இளைப்பாறுதல் என்றால் என்ன? இயேசுடைய இளைப்பாறுதல் நாம் பிரவேசிக்க வேண்டுமா? அதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பாருங்க எப்படியா? மாம்சத்திலும் ஆவிலும், மாம்சம் மாத்திரமல்ல, மாம்சம் ஆவியில உண்டான எல்லா அசூசியும் நீங்கி அந்த பாவக்கர்களை நீக்கி விட்டு என்ன பண்ணுமா? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவருடைய இளைப்பாறுதல பிரவேசிக்கிறதுக்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, அப்ப நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறார் இல்லையா? அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க அவங்க இந்த வாக்குத்தம் இருக்கிறதுனால என்ன பண்ண, உங்களில் ஒருவனும் அந்த அடையாமல் பின்வாங்கி போகாதபடிக்கு, பேக் ஸ்லைட் ஆகக்கூடாதுன்னு வச்சிருக்கிறார் இல்லையா? பின் வாங்க கூடாது, முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது. அப்ப ஒரு தடவை என்ன பண்ண, இயேசப்பா அறிந்திருக்கிறோம், பாவத்திட்டு விலகி ஞானஸ்நானம் பெற்று வந்திருக்கிறோம், நடக்கிறோம் விசுவாசமா. ஆனா பின் வாங்க கூடாது. பின் வாங்கல ஆண்டு வச்சுக்கிறாரு பாருங்க. பின் வாங்கி போகாதபடிக்கு என்ன பண்ணுவான்? காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அப்ப தேவ பயம் இருந்தா பின்வாங்கி போக மாட்டாங்க. ஏன் சிலர் பின்வாங்குறாங்க? அவங்களுக்கு தேவ பயம் இல்லை, அசட்டை பண்ணுகிறார்கள், தேவனை மறுதளிக்கிறார்கள். ஆரம்பத்துல பயபக்தியோட வர்றாங்க. இது உண்மையான சத்தியம், இது உண்மையான சபை, இதுதான் சத்தியம்னு அறிந்து நடக்குவார்கள். ஆனா காலப்போக்குல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு விலகி போகிறார்கள். சில நாட்கள் என்ன பண்றாங்க? ரெகுலரா வருவாங்க. சோ பரவாயில்லப்பா, ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் வந்தா போதும், இல்ல 2 மாசத்துக்கு ஒரு நாள் வந்தா போதும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகிறார்கள். அவங்களை எச்சரிக்கை ஆண்டவர் என்ன எச்சரிக்கை பாருங்க, பின் வாங்கி போகாதபடிக்கு நம்ம பயந்திருக்க கடவோம், பி கேர்ஃபுல் அப்படின்ட்டு ஆண்டவர் எச்சரிக்கிறார். கடைசி வசனம் வாசம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்ம சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆமென். ஆமீன். பாருங்க, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்? முந்தின அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதாவது, உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரதிகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து நாம் மகனாக மகளா இருக்கிறோமா? அந்த பாக்கியம் நமக்கு கொடுத்துக்கிறார் இல்லையா? இது நமக்கு பெரிய வாக்குத்தத்தம். இயேசுடைய மகன், இயேசுடைய மகள் என்று வாக்குத்தத்தம், பெரிய வாக்குத்தத்தம் நமக்கு இல்லையா? அதை விட பெரிய வாக்குத்தத்தம் இயேசப்பா நமக்கு ரட்சிப்பு கொடுக்க வர்றார் இல்லையா? வாக்குத்தத்தம் செய்த அந்த ரட்சிப்பை கொடுக்க போறார் இல்லையா? நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவன் நமக்கு செய்த வாக்குத்தத்தம், பெரிய வாக்குத்தத்தம். அதை கொடுக்க போறது நம்ம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அப்ப நாம இயேசு கிறிஸ்துக்கு அஞ்சி அவருக்கு மகனாக மகளை நடப்போமா?
அப்ப நமக்கு இது பெரிய வாக்குத்தத்தம் இல்லையா? ஆனா இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டா இருக்கிறபடியால் என்ன செய்யணுமா? மாம்சத்தின் ஆவியில் உண்டான எல்லா அசுசியும் நீக்கி நீங்க நம்ம சுத்திகரித்து கொண்டு, எப்படி சுத்திகரிக்க முடியும் நம்ம அசுசியை? நம்முடைய பாவத்தை, நம்முடைய உள்ளத்துல பாவம் இருக்குது, அந்த பாவத்தை எப்படி சுத்திகரிக்க முடியும்? வசனம் தான் இல்லையா? அவருடைய வசனமே சத்தியம், இந்த சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கும். அப்போ வசனம் தான் நம்ம பரிசுத்தம் பண்ணும். வசனம் கேட்கறதுனால மாத்திரமல்ல, கேட்டு அதன்படி நடக்கும்போது தான் நம்ம சுத்திகரிக்கப்பட முடியும். அப்ப தேவனு கேட்ட துக்கம் அடைந்து நாம் சுத்திகரிக்கப்பட்டால் நமக்குள்ள என்ன பண்ணும்? அந்த பாவம் இருக்காது. அப்போ நம்மை சுத்திகரித்து கொண்டு என்ன பண்ணுவோம்? பரிசுத்தமாக்குதல் என்ன பண்ணுவோம்? தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்தப்படுவோம். அப்போ அந்த பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஹோலினஸ், பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு என்ன பண்ணுவோம்? பூர்ணப்படுத்த கடவோம். அப்ப நம்ம கொடுக்கப்பட்ட கடமை இது ஒன்றுதான். அப்ப இந்த 1 மணி நேரத்துல நம்ம எல்லாமே வாசித்தோம் இல்லையா வசனத்தை? அதாவது எது உண்மையான பயம்? மாம்ச பயம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அப்ப நமக்கு இருக்க வேண்டிய பயமே தேவ பயம். ஏன்னா அசைவில்லாத ராஜ்யத்தை பிறப்பவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அப்ப நம்முடைய கடமை இது ஒன்று மாத்திரம்தான். இயேசுவுடைய வருகை மிகவும் சமயம் இருப்பதால் அப்ப மாம்சத்தில் உண்டான எல்லா விஷயம் நீக்க வேண்டும். காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசுக்கு சாட்சியாக கொர்நேலியை போல சாட்சி கொடுத்து அவர் வருகை மட்டும் நிலைத்திருந்தால் வாக்குத்தத்தம் பண்ண ரட்சிப்பை நாம் பெற முடியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஒரு முடிவு ஜெபத்தை செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே இயேசப்பா, இந்த 1 மணி நேரம் கர்த்தாவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி அப்பா நீர் அந்த கிருபை தந்தபடியால் உங்க நன்றி இயேசப்பா. கேட்கிற யாவர் மேலும் அப்பா உங்களுடைய கிருபை இறங்கட்டும் கர்த்தாவே. கேட்டு உணர்வடைந்து அப்பா தோ உங்க பயப்படுகிற தேவ பயத்தோடு அப்பா அந்த பூர்ணப்பட்டு அப்பா நிலைத்திருக்கும்படி அந்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கர்த்தாவே. உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய கிருபை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் கர்த்தாவே. அறியாம செய்த பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தாவே, உங்களை அறிந்து கொள்ளும்படி, உங்களை புரிந்து கொள்ளும்படி கர்த்தாவே, மாம்சத்தில் உண்டான எல்லா அசூசியும் நீக்கி விட்டு கர்த்தாவே. அப்ப இதுவரைக்கும் ஒருவேளை செய்திருக்க கூடும், ஆனா இனி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையோடு கர்த்தாவே உங்க வருகை மட்டும் நிலைத்திருந்து கர்த்தாவே அப்ப அந்த ராஜ்யத்தை அடையும்படி ஒவ்வொரு மேலும் உடைய தயவு கிருபை இறங்கட்டும் கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவரே, நான் மாத்திரமல்ல, கொர்நேலியை போல அப்பா நான் மாத்திரமல்ல, என் குடும்பம் முழுசும் ரட்சிப்பு அடைய வேண்டும். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான அந்த புத்தி உள்ள ஆதரவு செய்யும்படி உலகத்துல ஒவ்வொருத்தரும் பேசினதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, பின்வாங்கி போகாதபடிக்கு கர்த்தாவே, பயத்தோட பக்தியோடு உங்க ஆறுதல் செய்யும்படி அப்பா உலகத்துல பேசினதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, கேட்கிற யாவர் மேலும் தயவு இறங்கட்டும் கர்த்தாவே. அப்பா நாட்கள் பொல்லாதகள் என்று எச்சரிக்கை கர்த்தாவே. அதே போல அதை அறிந்திருந்து புரிந்து கொண்டு ஞானத்தோடு செயல்படும்படி அப்பா அந்த வருகை மட்டும் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஆராய்ந்து அதை அறிந்து நடந்து எந்தெந்த விஷயங்கள் நான் செய்து கொள்ள வேண்டும், எங்க தவறு இருக்கேன் என்று அறிந்து தங்களை மாற்றிக்கொள்ள அந்த உள்ளத்திலே அந்த விசுவாசம் உண்டாகும்படி பேசியிருந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. அப்ப பாவமான யாவ காரியங்களை நீக்கி விட்டு கர்த்தாவே, ஒருவேளை பொருளோ இல்ல பலவிதமான காரியங்கள் இருக்குமானால் அவை எல்லாம் விட்டு விட்டு அப்பா பவுல் சொல்வது போல இலக்கை நோக்கி நான் நடக்கிறேன் என்று சொல்வது போல அப்ப அந்த இலக்கான அந்த தேவடைய ராஜ்யத்தை நோக்கி நடக்கும்படி ஒவ்வொரு உள்ளத்திலையும் பேசியதுக்காக நன்றி கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். வல்லவல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ்.